தொழில் தொடங்கலாம் என ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ரூபாய் வங்கிகளில் மோசடி செய்த ஜிம் பாயை கேட்க சென்ற பெண்ணை மனைவியுடன் சேர்ந்து செருப்பால் தாக்கியதால் மனமுடைந்த பெண் தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஹபிபுன் நிஷா தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வந்தார். குடும்ப நண்பரான யாசர் அராஃபத் பெண்கள் மாத சம்பளத்தில் மட்டும் முடங்கிவிடக் கூடாது, தொழில் தொடங்க வேண்டும் என கூறி நிஷாவை ஊக்குவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நிஷாவின் பெயரில் 60 லட்சம் ரூபாய் கடன் 4 வங்கிகளிலிருந்து மோசடி முறையில் எடுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. பின்னர் அந்த பணத்தை யாசர் தனது கணக்குகளுக்கு மாற்றி தான் தனியாக தொழில் நடத்த முடியாது என்றும் பார்ட்னராக ஹோட்டல் தொடங்குவதாக கூறி ஹோட்டல் தொடங்கியுள்ள நிலையில் இரவு நேரங்களில் பெண்களை அழைத்து வந்து மது, கஞ்சா போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். இந்த நிலைமையை எதிர்த்து நிஷா கணக்கு விவரங்களை கேட்டபோது யாசர் அவரை அவதூறாக திட்டி மிரட்டியதும், பின்னர் நிஷா மற்றும் அவரது சகோதரர்கள் யாசர் வீட்டிற்கு சென்றபோது யாசர் மற்றும் அவரது மனைவி சேர்ந்து செருப்பாலும் தொடப்பத்தாலும் தாக்கிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த சம்பவம் குறித்து நிஷா தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் அலட்சியமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தனது பெயரில் 60 லட்சம் ரூபாய் கடன் சுமத்தப்பட்டாலும் காவல்துறையின் அலட்சியத்தாலும் மன அழுத்தத்தில் ஆழ்ந்த நிஷா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடையில செலவு பண்ண பில்லுக்கான ப்ரூஃப் இருக்கு, எல்லாத்துக்குமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு நான் போலீஸ் கிட்ட போனாலுமே எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இருந்துமே வரல. நான் ரொம்ப மன உளைச்சல்ல இந்த 3 மாசமா இது மட்டும்தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இதுல இருந்து என்னால வெளியில வரவே முடியல. AI தொழில்நுட்பத்தால் வேலை வாய்ப்பு குறையாது என்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட இயக்குனர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே நல்லூரில் உள்ள CID தொழில்நுட்ப கல்லூரியில் பள்ளி மாணவர்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 80க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட இயக்குனர் அம்பலவானம் IAS பார்வையிட்டு மாணவர்களை வாழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து சிறந்த புத்தாக்க கண்டுபிடிப்புகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். அதன் பின்னர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட இயக்குனர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக அரசு புத்தாக்க திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்குவிக்கும் வகையில் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது என்றும், அரசு மட்டுமே புத்தக கண்டுபிடிப்பு நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது எளிதல்ல, எனவேதான் இது போன்ற தனியார் கல்லூரிகளும் பள்ளிகளும் புத்தாக்க கண்டுபிடிப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தமிழக அரசு சார்பில் புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் உள்ள மாணவர்களுக்காக 1 வருடம் சிறப்பு பயிற்சி வகுப்புகளையும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், AI தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு குறையும் என்பது ஏற்புடையது அல்ல என்றும், AI நுட்பத்தால் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் எனவும் தெரிவித்தார். இல்ல, அது அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க AI மூலமாவே நம்ம நிறைய வேலைகளை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்ப இருக்கிறது. இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு நடந்த நிறைய AI பேஸ்டு டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மாணவர்கள். பொறுத்திருந்து பாருங்கள், துணை ஜனாதிபதி இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் குறித்து நல்ல அறிவிப்பு வரும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னை ரிப்பன் மாளிகை அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான தீரர் சத்தியமூர்த்தியின் 138வது ஆண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வ பெருந்தகை, சத்தியமூர்த்தி என்றால் நேர்மை, தியாகம் என்றும், இந்த மாபெரும் தலைவரை தன் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் காமராஜர் எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், மதவாதம், பாசிசம் போன்ற சத்தியமூர்த்தி கோட்பாடுகளுக்கு எதிராக காலூன்ற பார்க்கிறது என்றும், ஒரு நாளும் மதவாதத்தையும் பாசிசத்தையும் காலூன்ற விடமாட்டோம் என அவரது பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்போம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பள்ளிக் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள் என்றும், தமிழர்களின் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் குழி தோண்டி புதைக்க RSS பாஜக நினைக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழர்கள் மீது பற்றுள்ளவர்கள் என்றால் கீழடி வரலாற்றை ஏன் மாற்றி எழுத சொல்கிறார்கள் என்றும், கீழடி அகழ்வாராய்ச்சி எதற்காக மீண்டும் திருத்தி எழுத சொல்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். எதுக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்கணும், என்ன காரணம்? சரி, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, மாலைக்குள்ள ஒரு அறிவிப்பு வரும், அதுக்கப்புறம் பேசுவோம். திருவான்மியூரில் உள்ள TCS நிறுவனம் 12,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்வதை எதிர்த்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் ஒன்றியத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்தியாவின் பிரபல ஐடி தொழில் நிறுவனமான TCS நிறுவனம் 12,000 பணியாளர்களை வேலையை விட்டு நீக்குவதாக தற்போது அறிவித்திருந்த நிலையில் அதன் எண்ணிக்கை 30,000ஆக உயர்த்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனை எதிர்த்து 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை திருவான்மியூர் ஜெயந்தி சிக்னல் அருகில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் ஒன்றியத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த CITU மாநிலம் செயலாளர் கோபிக்குமார் பேசுகையில், டெல்லி, மும்பை, கர்நாடகா உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள ஐடி நிறுவனங்கள் உள்ள பகுதியில் CITU இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துகிறது என்றும், தொடர்ச்சியாக இதுபோன்ற பல்வேறு ஐடி நிறுவனங்கள் பணியாளர்களை நீக்கம் செய்து வருகிறது எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், 2வது கோரிக்கையாக இந்தியா முழுவதும் பல்வேறு ஐடி ஊழியர்களை ஒருங்கிணைக்கும் தொழில் சங்கங்கள் உள்ளன. அவர்களை அழைத்து ஐடி நிறுவன முதலாளிகள் முத்தரப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் நிலையான ஊதிய தொகையை வழங்க வேண்டும் என்றும், ஐடி நிறுவனத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என்றும், TCS நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 50 வழக்குகள் தற்போது நிலுவையில் உள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். தொழிலாளர் துறையில் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். 25K 25T நீங்க முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று நாம கேட்டோம். திருச்சியில் அதிமுக பேனர்களை போலீசார் அகற்றியதால் அதிமுகவினர் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 23, 24 மற்றும் 25 ஆகிய 3 தேதிகளில் திருச்சியில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அவரின் வருகையை முன்னிட்டு திருச்சி, ஸ்ரீரங்கம், அண்ணா சிலை மற்றும் மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக நிர்வாகிகள் வரவேற்பு பதாகைகள் வைத்திருந்தனர். இதனை போலீசார் நேற்று இரவு அகற்றியதால் இதனை கண்டித்து முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி, வளர்மதி மற்றும் முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி, தமிழ்நாடு முழுவதும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அலையலையாக மக்கள் வெள்ளம் திரண்டு வரக்கூடியதை ஆளுங்கட்சியால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இதுபோன்ற இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கு அலை அலையாக மக்கள் வெள்ளம் திரண்டு வரக்கூடிய அதை ஆளும் கட்சியால் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு சில இடையூறுகள் எங்களுக்கு ஏற்படுகிறது. அதை களைய வேண்டும். ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டும் தோணியில் எடப்பாடி பழனிசாமி பேசியது மக்களிடையே கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி மண்டலம் 10க்கு உட்பட்ட சைதாப்பேட்டை பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் முகாமினை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 10,000 முகாம்களில் சென்னையில் மட்டும் 400 முகாம்கள் நடைபெறுகிறது என தெரிவித்தார். மேலும் நேற்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸை வேண்டுமென்றே எடுத்து விடுவதாக எடப்பாடி பழனிசாமி பேசியது தொடர்பான கேள்விக்கு, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டது எல்லாம் பொய் என்று சொல்வார்கள், அதுபோன்று ஆம்புலன்ஸ் பார்த்தால் அவருக்கு வேறு ஏதோ ஞாபகம் வருகிறது போன்று பதிலளித்து பேசினார். மேலும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டும் தோணியில் எடப்பாடி பழனிசாமி பேசியது அநாகரிகமான செயல் என்று விமர்சித்து பேசினார். இவரு அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேற ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இது தவறான விஷயம். ஆம்புலன்ஸ் என்பது உயிர் காக்கக்கூடியது. அதனுடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்க கூடாது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டியளித்துள்ளார். திருச்சி தெற்கு மாவட்ட திமுக ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அரசியல் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்க மறுத்து வரும் நிலையில் அதற்காக குரல் கொடுக்க வேண்டுமே தவிர நம் தலையில் நாமே மண்ணெண்ணு தோட்டுக்கொள்ளும் வகையில் அன்புமணி ராமதாஸ் பள்ளிக் கல்வித்துறை நலிவடைந்துள்ளது என்கிற கருத்தை கூறக்கூடாது என்று அன்புமணி கருத்துக்கு பதிலளித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ஆம்புலன்ஸ் என்பது உயிர் காக்கக்கூடியது. அதனுடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்க கூடாது என்றும், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இதுபோன்ற அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்கக்கூடாது என்று தெரிவித்தார். ஒரு முதலமைச்சர், மாநிலத்தில் முதலமைச்சர் இருந்தவர், அது உண்மைத்தன்மை தெரியாமல் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பிரச்சாரம் செய்யும் பொழுது நாம் எதுக்காக இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் அமைச்சு வைக்கணும்? அது ஆம்புலன்ஸுங்கிறது ஒரு உயிர் காக்கக்கூடிய அதோடைய சீரியஸ்னஸையும் அதை குறைக்கின்ற விதமான ஒரு கமெண்ட் அவர் பாஸ் பண்ணியிருக்கக்கூடாது. கன்னியாகுமரி
கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஆணைய துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் இறைவனிடம் கையேந்துகள் என்ற பாடலை பாடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக சிறுபான்மை நல ஆணைய தலைவர் அருண் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா, பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் சிறுபான்மை நல ஆணைய துணைத் தலைவர் அப்துல் குத்தூஸ் நாகு ஹனியா பாடலான இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற பாடலை பாடி ஆலோசனைக் கூட்டத்தை துவக்கி வைத்தார். இவை அங்கு கலந்து கொண்ட அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது. திருச்செந்தூர் கோவிலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நம்ம சாமி நம்ம கோவில் நாமே காப்போம் எனும் தலைப்பில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பிரமாண்டமாக 1.50 லட்சம் இடங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். 5.25 லட்சம் ஏக்கர் கோவில் நிலத்தில் 50,000 ஏக்கர் நிலங்கள் காணவில்லை என்று கூறிய அவர், 6,000 கோவில்களும் காணவில்லை என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் திருச்செந்தூர் கோவிலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். திருச்செந்தூர்ல நிறைய ஊழல் நடந்திருக்குது, சரியா அங்க கும்பாபிஷேகம் நடக்கல, தினசரி பூசை சரியா நடக்கல அப்படின்னு அங்க இருக்க மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது உடனடியாக அங்க என்ன நடக்குது, எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லணும். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட ரோப் கார் 35 நாட்களுக்கு பிறகு 20ஆம் தேதி முதல் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தண்டாயுதபாணி சுவாமி கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய படிப்பாதை மட்டுமல்லாமல் விஞ்ச் மற்றும் ரோப் கார் இயக்கப்பட்டு வருகிறது. இவற்றில் அதிக நேரம் பயன்படுத்தப்படும் ரோப் கார் நாள்தோறும் 1 மணி நேரம், மாதத்துக்கு 1 நாள் மற்றும் வருடத்திற்கு 1 மாதம் என பராமரிப்புக்காக நிறுத்தப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வருடத்திற்கான பராமரிப்பு பணிக்காக கடந்த மாதம் ரோப் கார் நிறுத்தப்பட்ட நிலையில் ரோப் காரின் இருக்கைகள், இரும்பு சக்கரங்கள் மற்றும் ரப்பர் புஷ்கள் உள்ளிட்டவை புதிதாக மாற்றியமைக்கப்பட்டது. மேலும் முக்கியமான வடக்கயிறு, மோட்டார்கள் ஆகியவை சீரமைக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தொடர் விடுமுறை நாட்களில் ரோப் கார் இயக்கப்படாத காரணத்தால் வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளுடன் வந்தவர்கள் என பலரும் அவதிக்குள்ளான நிலையில் ரோப் கார் பணிகள் வேகமாக முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நிறைவடைந்தது. இந்த நிலையில் 35 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ரோப் கார் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இயக்கப்பட உள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குப்பைகளை பிரித்து தருமாறு கூறிய தூய்மை பணியாளர்களுடன் குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கோவை மாநகராட்சி ஆணையாளர் தூய்மை பணியாளர்களுக்கு மக்கும் குப்பை, மக்காத குப்பை என 2 வகைகளாக குப்பைகளை பிரித்து வாங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் குப்பைகளை தரம் பிரித்து தராதவர்களிடம் நோட்டீஸ் வழங்கி அபராதம் வசூல் செய்ய மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி 28வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் குப்பைகளை முறையாக பிரிக்காமல் தந்த நபரிடம் குப்பைகளை பிரித்து தர மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அப்போது தூய்மை பணியாளர்களோடு குடியிருப்பு வாசிகள் வாக்குவாதம் செய்ததோடு தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மேயர் ரங்கநாயகியிடம் தெரிவிக்கப்பட்டும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. கோழி பண்ணையில் வேலை பார்த்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவருக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கோவிந்தாபுரத்தில் தனியாருக்கு சொந்தமான கோழிப்பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்த கோழிப்பண்ணையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சுபேத்குமார் என்பவர் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் பண்ணையில் அருந்து கிடந்த மின்சார வயரில் இருந்து மின்சாரம் பாய்ந்து சுபேத்குமார் மயக்கமடைந்தார். அப்போது அக்கம்பக்கத்தினர் சுபேத்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சுபேத்குமாரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சுபேத்குமார் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தாராபுரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் சுபேத்குமாரின் உடல் திருப்பூர் அரசு கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு பீகாருக்கு எடுத்து செல்லப்பட உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தனியார் கோழிப்பண்ணை நிர்வாகத்தினர் உயிரிழந்த சுபேத்குமாருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சரக்கு வாகனம் திருடிய 2 பேர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நிலையில் சரக்கு வாகனம் மீட்கப்பட்டது.
தேனி மாவட்டம் கூடலூர் எல்லை தெருவைச் சேர்ந்தவர் ராஜமுகமது. இவர் கூடலூர் குமுளி செல்லும் பிரதான சாலையில் நடத்தி வந்த காய்கறி கமிஷன் கடையில் இருந்து கேரளாவிற்கு காய்கறிகள் கொண்டு செல்வதற்காக சொந்தமாக வைத்திருந்த சரக்கு வாகனத்தில் செந்தில்குமார் என்பவர் ஓட்டுநராக வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி கமிஷன் கடை அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கூடலூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து தெற்கு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் கருப்பையா தலைமையிலான போலீசார் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது 2 நபர்கள் சரக்கு வாகனத்தை எடுத்து செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து திருடப்பட்ட சரக்கு வாகனம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் இருப்பதை அறிந்த போலீசார் அங்குள்ள போலீசாரின் உதவியுடன் வாகனத்தை கைப்பற்றினர். இது தொடர்பாக பால்பாண்டி, மாதவன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் உத்தமபாளையம் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோழிப்பண்ணைகளில் இருந்து வரும் துர்நாற்றத்தால் சமைத்த உணவை சாப்பிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் கோழிப்பண்ணைகளை அகற்ற வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் மனு அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த கண்ணங்கோயில் ஊராட்சி பெரியார் நகரில் தனியார் கோழிப்பண்ணைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கோழிப்பண்ணைகளில் இருந்து வெளியேறும் ஈ மற்றும் கொசுக்களால் மக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் கோழிப்பண்ணைகளை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தமிழ் புலிகள் கட்சியின் குண்டடம் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் தலைமையில் தாராபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் பெலிகஸ் ராஜாவிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் கோழிப்பண்ணைகளில் இருந்து வரும் துர்நாற்றத்தால் சமைத்த உணவையே சாப்பிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் வீடுகளில் வாழ முடியாமல் சில குடும்பங்கள் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ள நிலையில் கோழிப்பண்ணைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள் வாழ்வுரிமையை மதித்து கோழிப்பண்ணைகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். உலக புகைப்பட தினத்தையொட்டி அனைத்து புகைப்பட கலைஞர்களையும் ஒன்றாக அமரச் செய்து புகைப்படம் எடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அசத்தினார். உலக புகைப்பட தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சென்னையில் உள்ள பத்திரிகை புகைப்பட கலைஞர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்பட கலைஞர் ஒருவரிடமிருந்த கேமராவை வாங்கி அனைத்து புகைப்பட கலைஞர்களையும் ஒன்றாக அமரச் செய்து புகைப்படம் எடுத்து அசத்தினார். இது தொடர்பாக அவர் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அதில் நொடியில் கரைந்து செல்லும் நிகழ்வுகளை ஞாபகங்கள் என, வரலாற்று ஆவணங்கள் என அழகியலுடனும் கலை நயத்துடனும் காலத்தால் அழியாத வகையில் உரையச் செய்திடும் புகைப்பட கலைஞர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ரூபாய் 1 கோடி வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகுக்கும் வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோரின் நலனுக்காக முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்க ரூபாய் 1 கோடி வரை வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இந்த திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் மூலம் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில் 30% மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக பொருளாளர் டி.ஆர். பாலுவின் மனைவி ரேணுகாதேவி உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக பொருளாளர் டி.ஆர். பாலுவின் மனைவி ரேணுகாதேவி உடல்நலக் குறைவால் காலமானார். இந்நிலையில் டி.ஆர். பாலுவின் மனைவி ரேணுகாதேவி மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் முன்னாள் ஒன்றிய மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.ஆர். பாலு துணைவியாரும் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜாவின் தாயாருமான ரேணுகாதேவி பாலு மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாகவும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலுவின் மனைவி ரேணுகாதேவி உடலுக்கு நேரில் சென்று முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதையொட்டி பல்வேறு துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதையொட்டி பல்வேறு துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் தொடர்ந்து 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தெற்கு கொங்கன், வடக்கு கேரள பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அதன்படி தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.